டு ஷேர்ஸ் கி துனியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரௌனி. ஸோ இதுக்கு நீடரான ஃபஸ்ட்டு இதுக்கு பட்டர் வந்து கண்டிப்பாக தேவை தான். பட்டரை வந்து நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டிக்கு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் கொஞ்சமாக தான் பண்ணேன், அதனால் ஒரு 1/2 கப் பட்டர் எடுத்திருக்கேன். அன்சால்ட்டட் பட்டராக எடுத்துக்கோங்க. அண்ட் டார்க் சாக்லேட் நான் ஒரு 200 கிராம் போல் எடுத்திருப்பேன். ஸோ இது வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து இதை மெல்ட் பண்ணி நல்லா எடுக்கணும். ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக கேஸ் ஸ்டவ்வில் வச்சு கூட டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அது கீழே வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி கிளாஸ் பவுல் சம்திங் ஏதோ நீங்கள் வச்சு இதை போட்டிங்கன்னா நல்லா அது மெல்ட் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிடும். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. அந்த பேக்கிங் ட்ரேயில் வந்து நல்லா கீயே ஆயிலை வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. என்கிட்ட வந்து ஸ்கொயர் டைப்பில் கொஞ்சம் பெருசாக இல்லை, அதனால நான் ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி பண்ணாலும் அது உங்களோட விருப்பம். இப்போ இதோட பேஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்டது 200 கிராம் போல் ஒயிட் சுகர் அண்ட் 1/2 கப் போல் விச் மீன்ஸ் 100 கிராம் போல் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் வெறும் ப்ரௌன் சுகரில் ப்ரிப்பேர் பண்ணாலும் அது உங்களோட விருப்பம், இல்லை வெறும் ஒயிட் சுகர்னாலும் அது உங்களோட விருப்பம். ஸோ இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பண்ணதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இல்லை எக் தான் மெயின். எக் போட்டுக்கலாம். 3 எக் போடுங்க. நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது 2 எக் தான். அதே பர்ஃபெக்டாக வந்துச்சு. இந்த குவான்டிட்டிக்கு நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டுக்கு 3 எக் கரெக்டாக இருக்கும். பட் நான் 2 தான் இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். எக் போட்டு இது நல்லா ஹேண்ட் பீட்டர் ஆட்டி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இப்போ இதில் நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் நான் இதில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையே போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெனிலா எசன்ஸ் எதுக்காக போட்டோம்னா அதை ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காகவும் தென் எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காகவும் தான் நம்ம இந்த எசன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோம்ல டார்க் சாக்லேட் அண்ட் பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் இதில் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரௌனி பேஸில் வந்து நீங்கள் வாட்டர் ஆர் மில்க் இதெல்லாம் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி தான் இதோட பேஸுக்கும் மெயின் சாக்லேட் பட்டர். ஸோ இதில் தான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறது வந்து மைதா ஒரு 1/2 கப் 60 கிராம் போல் நான் எடுத்திருக்கேன். அண்ட் கோகோ பவுடர் வந்து 20 கிராம் கிட்ட அண்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு இது நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் எதாவது கட்டியாக ஒரு கல் மாதிரி எதாவது இருந்தால் கூட நம்மளுக்கு அது இல்லாமல் சாஃப்ட் பீட்டாக அது வரணும். ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இது க்ரீம் பீட்டர் வச்சு இதை பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரி ஹேண்ட் பீட்டர் வச்சே மேக் பண்ணுங்கள். ஸோ இதில் இப்போ நான் போடுறது வந்து மில்க் சாக்லேட் கொஞ்சமாக இதில் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஃப்ளேவர்ஸை பொறுத்து நீங்கள் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம பேஸில் இது எல்லாத்தையும் போட்டுடலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இதோட பேட்டர் வந்து இப்படி தான் இருக்கணும். பட் இதோட பேட்டர் மேக் பண்ணி ரொம்ப நேரம் வச்சு பண்ணிடாதீங்க, அது திக்னஸ் ஆகிடும், உடனே ரொம்ப திக்காகிடும் இதோட பேட்டர். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆனோடனே டேரெக்டாக அதோட பேஸில் போட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அதை ஈக்குவல் ஆக்கிடுங்க. இப்போ அந்த ட்ரே வந்து நல்லா இப்படி தட்டி விடுங்க. எந்த இடத்துல இப்போ ஏர் இருந்துச்சுன்னா அது கூட இல்லாமல் கேப் இல்லாமல் போய் செட் ஆகிறதுக்கு மேலேருந்து லைட்டாக ஜிக்ஸாக் மாதிரி பண்ணி விட்ருங்க. இது வந்து பண்ணணும் கம்பல்ஷன் கிடையாது, உங்களோட விருப்பம் உங்களுக்கு பண்ணால் இதை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது டெக்கோருக்காக தான் நம்ம அதை பண்ணுவோம். ப்ரௌனி பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலேருந்து இதை வந்து நம்ம லைட்டாக டெக்கோர் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணது வந்து பாதாம், கேஷ்யூ, வால்நட், சாக்லேட். உங்கள்கிட்ட என்ன அவைலபிள் இருக்கோ அதை வச்சு செய்யுங்க. இல்லை எதுவுமே இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட்டு பிளெயின் ப்ரௌனி கூட நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் சாக்லேட்டு டைரி மில்க் சாக்லேட்டோ எந்த சாக்லேட் இருக்கோ அதை க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி கூட இந்த மாதிரி நீங்கள் டெக்கோர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ப்ரௌனி பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 180 டிகிரியில் 20 மினிட்ஸ்க்கு இதை பேக் பண்ணி எடுத்தேன். ஸோ பேக் பண்ணி எடுத்துட்டேன். இதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நைஃப் ஆர் ஸ்டிக் வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்திருக்கா. இல்லை வேகாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஒட்டிக்கிட்டு ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இன்னும் 5 to 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் கூட வச்சு செய்யலாம். இட்லி பாட்டில் கீழே கொஞ்சமாக உப்பு போட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த பவுலை நீங்கள் வச்சு பேக் பண்ணிங்கன்னா ஒரு 40 மினிட்ஸில் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப டேஸ்டியான ப்ரௌனி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுது. நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஹாவ் எ குட் டே.